அனைவருக்கும் சிவன் சக்தி ஜோதிட சேனலின் அன்பான வணக்கங்கள். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த சில வாரங்கள் கிரக நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருந்ததால சில தடைகள், மனக்குழப்பம், குடும்பத்தில் பிரச்சனை போன்ற நிலை இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய கிரகங்களினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக அமைய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் பல கிரகங்கள் இடம் மாறக்கூடிய இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி அபாரமாக இருக்கும். ஆனால் எந்த விஷயங்களில் மிதுன ராசியினர் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும்? மிதுன ராசியினருக்கு இந்த பிப்ரவரி மாதம், அதாவது அடுத்து வரக்கூடிய 28 நாட்களை பொறுத்த வரைக்கும் தொழில் வளர்ச்சி, வேலை, திருமணம், உத்தியோகம், ஆரோக்கியம், பணியிடம், எப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்திலையும் எப்படிப்பட்ட மாற்றங்களை கொண்டு வர போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, ராசியில் செவ்வாய் வக்ர நிலையிலையும், சுகஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், ராகு, அயனசயன போகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ர நிலையில் அப்படின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்கு. கிரக மாற்றத்தை பொறுத்த வரைக்கும் 5ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 11ஆம் தேதி அன்று அயனசயன போகஸ்தானத்தில் குரு வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 12ஆம் தேதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்த சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. 21ஆம் தேதி அன்று ராசியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறாரு. 26ஆம் தேதி அன்று கிளத்திர ஸ்தானத்தில் இருந்த புதன் அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறாரு. இதன் காரணமாக மிதுன ராசிக்காரர்களை நீங்கள் விடாமுயற்சி உடையவராக இந்த காலகட்டத்தில் திகழ்வீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியினருக்கு பிப்ரவரி மாதம் கிரகங்களினுடைய சேர்க்கை மற்றும் பெயர்ச்சி அடிப்படையில் தடைகள், சோதனைகள், குடும்பத்தில் மனத்தாங்கள், அவமானப்படும் சூழல் போன்றவை கொஞ்சமாக இனி வரக்கூடிய காலத்தில் விலக ஆரம்பிச்சிடும். அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் அப்படின்னு வரும்பொழுது அமோகமான வளர்ச்சியை நீங்கள் காண்பீங்க. குடும்ப சூழல் சுமூகமாக மாறும். அதே மாதிரி குடும்ப சூழலில் இருந்து வந்த பலதரப்பட்ட தடைகளும் விலக ஆரம்பிச்சிடும். வர வேண்டிய தொகை கிடைக்கப்படுவீங்க. கடன் சுமையும் கொஞ்சமாக குறைய வாய்ப்புகளும் இருக்கு. தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத அளவுக்கு வளர்ச்சி இருக்குங்க. உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும் காண்பீங்க. பாக பிரிவினை நல்ல விதமாகவே முடியும். ஆன்மீக பயணங்களையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் எதிலையுமே மிகவும் கவனமாக ஈடுபடுவது ரொம்ப நல்லது. சுக்கிரனினுடைய சஞ்சாரம், பேச்சின் இனிமை, சாதுரியம் இவற்றால் எடுத்த காரியங்கள் சாதகமாக முடிய உதவுங்க. சொத்து, மனை, வீடு சம்பந்தமான காரியங்களில் தாமதம் ஏற்படதாங்க செய்யும். அதே சமயம் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம். தொழில் வியாபாரம் மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போலவே இருக்கப்பெறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க எந்த ஒரு வேலையிலையுமே முழு கவனத்துடன் ஈடுபடுவது அவசியமாகிறது. எடுத்த வேலைகளை சரியான நேரத்தில் செய்ய திட்டமிடுவதும் நல்லது. பணி நிமித்தமாக பிரயாணங்கள் அவ்வப்போது ஏற்படலாம். அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த இடைவெளியை குறைய ஆரம்பிச்சிடும். பிள்ளைகளின் காலம் பற்றி சிந்தனை அதிகரிக்கவும் செய்யலாம். உறவினர்கள் வழியில் மனக்கசப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த காரியத்திலையுமே ஈடுபடுவதற்கு முன்பாக திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பணவரத்து தாமதப்படதான் செய்யும். கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க பட்ட சிரமங்கள் அனைத்துமே கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிடுங்க. அதே மாதிரி வேலை பளுவும் பார்த்திங்கன்னா குறைய வாய்ப்பு இருக்குது. உழைப்பு இந்த காலகட்டத்தில் வீணாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் தங்கவும் ஒரு சிலருக்கு நேரிடலாம். திடீர் செலவுகள் உங்களுக்கு உருவாகுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும். சந்தோஷமாக வெளியில் சென்று வருவீங்க. எல்லா காரியங்களும் ஓரளவுக்கு அனுகூல
அனுகூலமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது. இருப்பினும் மனக்கவலை நீங்கி நிம்மதி உண்டாக பெறுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும். வாகனம், பூமி மூலமாக ஒரு சிலருக்கு லாபம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்த நிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது அவசியங்க. எந்த வேலையிலையுமே முழு கவனம் தேவைங்க. இந்த காலகட்டம் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க முழு முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்வீங்க. இருப்பினும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பயணங்களால் நன்மைகள் உண்டாக பெறுவீங்க. மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவும் உண்டாகலாம். சாமர்த்தியமான உங்களுடைய பேச்சின் மூலமாக காரிய அனுகூலம் உருவாகும். அதே சமயம் குடும்பத்தினருடன் ஒரு சிலர் விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வருங்க. இருந்தாலும் எதுலேயுமே எச்சரிக்கையும் கவனமும் அவசியமாகிறது. தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது உங்களை பொறுத்த வரைக்கும் சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய ஆர்டர்கள் பெறறதுல உற்சாகமாக ஈடுபடுவீங்க. பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதுலையும் வேகம் இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளுடைய நன்மதிப்பையும் பெறுவாங்க. குடும்பத்தில் இருந்த டென்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக விலகும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சகோதரர் மூலமாக நன்மைகள் ஏற்படவும் வாய்ப்புகள் அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தின் துவக்கத்திலேயே வக்ர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால் வாழ்க்கை துணை மற்றும் தொழில் சார்ந்த சிக்கல்களை நிவர்த்தி செய்வீங்க. விலகி சென்றவங்க விரும்பி சேருவாங்க. சமூகத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படலாம். புதிய வேலை ஒரு சிலருக்கு கிடைக்கப்பெறுவீங்க. பணியில் இருந்த தடைகளும் மாற ஆரம்பிச்சிடும். படிப்படியாக நல்லது நடக்கவும் ஆரம்பிக்கலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்திருந்ததால், அதாவது இந்த காலகட்டத்தின் முதல் 2 வாரங்கள் சூரியன் அஷ்டமஸ்தானத்தில் மறைந்து இருந்ததால் பல அவமானங்களை எதிர்கொண்டிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இடி மேலே இடி விடுற அளவுக்கு பிரச்சனைகளையும் சந்தித்து சிக்கலில் சிக்கி சின்ன பின்னமாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த நிலை மாறப்போகிறது. உங்களுக்கு செல்வாக்கு உயர ஆரம்பிக்கலாம். தந்தை வழியில் தந்தை ஸ்தானத்தில் இருப்பவர்களால் நல்ல ஆதாயத்தை அடைய போகிறீங்க. உங்களை எதிர்த்தவர்கள் உங்களுடைய பேச்சுக்கும் கட்டுப்படுவாங்க. அதே சமயம் சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிப்பது, புதன் இணைவது ஆகியவை உங்களுடைய முயற்சிகளுக்கு பலனை அள்ளித்தரும். வருமானம் அதிகரிக்கும். பொருளாதார நிறைவும் ஏற்படலாம். வியாபாரிகளுக்கு இது ஒரு பொற்காலம் அப்படின்னு நான் சொல்லணும். வணிகத்தை பல மடங்கு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் தொட்டதெல்லாம் பொன்னாக போகிறது. சின்ன முயற்சிகள் கூட பெரிய அளவில் வெற்றியை தரும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும், அதாவது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரைக்கும் மாற்றம் காணாமல் இருக்கும் முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிர பகவான். மிதுன ராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது பல விதங்களில் அபிவிருத்தியை ஏற்படுத்தினாலும் விரயத்தையும் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க. ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுல ஆர்வம் அதிகரிக்கலாம். அவை வீண் செலவாகவும் முடியலாம். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வரும் காலம் இது. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செலவுகளில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று. பணவரவு தாராளமாக இருக்கும் போதும் செலவுகள் செய்கிறது கடனில் சிக்க வைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு நாங்கள் சொல்லணும். இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் உங்களுக்கு பல வகைகளில் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு சற்று கூடுதலாகவே இருக்கப்படுகிறது. அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா உடல் நலனில் பிரச்சனை, இல்லை குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி அடுக்கடுக்கான பிரச்சனைகளை எதிர்கொள்ளலாம். இருப்பினும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரே ஆறுதல் அப்படின்னா தொழில் மற்றும் வியாபாரம் அப்படிங்கிறது தான். இந்த 2 விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அமோகமாக இருக்கும். அமோகமான வளர்ச்சி, முன்னேற்றம், இரட்டிப்பு லாபம் அப்படின்னு உங்களுக்கு பல வகைகளில் தொழில் மற்றும் வியாபாரம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அதை தவிர்த்து மற்ற விஷயங்களில் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். சிறிய அளவில் உடல்நல பிரச்சனைகளை ஏற்பட்டாலும் கூட நோய்களை புறக்கணிக்க வேண்டாம். உங்களினுடைய தனிப்பட்ட விஷயங்கள் பிறரிடம் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். இதனால் தேவையற்ற சிக்கலை சந்திக்கவும் நேரிடலாம். பணியிடத்தில் மேலதிகாரிகளிடம் கவனமாக இருக்க பாருங்க. உங்களுடைய வேலைகளை சரியான நேரத்தில் செய்து முடிக்க நீங்கள்
முயற்சி பண்ணுவதும் அவசியம். எந்த வேலையிலையுமே கவனமாக இருப்பதும் முக்கியம். உங்களுடைய வீட்டில் பேச்சில் இனிமையை கடைபிடிக்க பாருங்க. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உறவில் தேவையற்ற பிரச்சனை உருவாகலாம். அதே போல் இந்த நேரம் அப்படிங்கிறது உங்கள் குடும்பம் மற்றும் தொழில் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சரியான திட்டமிடல் ரொம்ப ரொம்ப முக்கியம். வேலைகளை சரியான நேரத்தில் முடிக்கிறதுல கவனத்தையும் செலுத்த பாருங்க. சில விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமும் எச்சரிக்கையும் அனைத்து விஷயத்திலையுமே இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று. நிதி நிலைமை பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட வாழ்க்கையில் சவால்களையும் நீங்கள் சந்திக்க நேரிடலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கை உணர்வுடன் இருக்க வேண்டிய அவசியம் முக்கியமான ஒன்று. உங்களுக்குரிய பரிகாரமாக ராமரை வணங்கி வர குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகும், ஆரோக்கியமும் உண்டாகும்.